சரஸ்வதி மாதா சரஸ்வதி மாதா சரஸ்வதி மாதா. என்னடா கடவுள் கும்பிட்றீங்களேன்னு நினச்சிக்கிறீங்களா? நம்ம பாரத தேசத்தில் பொம்பளைங்களுக்கு ரொம்ப சுதந்திரம் அதிகமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கலாமா? முடிவு பண்ணலாமா? எல்லாரும் சரஸ்வதி ஆகிடலான்னு பார்க்குறாங்க. அதனால தான் ஜனாபா கம்மியாகி போகுதோ நான் தெரியல. எல்லாம் படிப்புன்னு படிப்பு மேலே போயிட்டா பொம்பளைங்க. அதனால தான் ஜனாபா பாரத தேசத்தில் கம்மியாகி போகுதோ வருங்காலத்தில் தெரில. அதுக்குன்னு ஒரு அளவுக்கு இது சுதந்திரம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ படிக்கணும், எல்லாத்துக்கு ஒரு அளவு இது. அந்த அளவு மீறினா நம்ம நாட்டுக்கே ஆபத்து. அது கொஞ்சம் நம்ம பாரத நாட்டில் பார்த்துக்கணும். பாகிஸ்தானு, பங்களாதேஷு அந்த மாதிரி நாட்டில் எவ்வளோ சுதந்திரம் இருக்குது பொம்பளைங்களுக்கு. அது நியாயமாக கெட்டதா? அங்கே ஓவராக பாதை வைக்கிறாங்களா பொம்பளைங்களுக்கு? நம்ம சுதந்திரம் கொடுக்கணுன்னு பாரத நாட்டில் அதிகமாக குத்துறோமா? கொஞ்சம் பார்க்கணும், யோசிக்கணும். அந்த சரஸ்வதி மாதாக்கு சொல்லணும். எல்லா பொம்பளைங்களும் குறை சொல்ல முடியாது. என்னடா படிக்கிறாங்களேன்னு அவங்க வேலை அவங்க செய்கிறாங்க. இது கொஞ்சம் பேருக்கான வீடியோ. எவ்வளோ சுதந்திரம் இருக்கணுமோ அவ்வளோ சுதந்திரம் இருக்கணும். படிப்பிலே இல்லை, சாமி கும்பிடுறதுல கூட கொஞ்சம் பொம்பளைங்க நல்லாவே கும்பிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் பொம்பளைங்க ஆம்பளைங்க மாதிரி கொஞ்சம் தப்பான வேலைங்க கூட நடக்குது. அதனால தான் சுதந்திரம்னா எவ்வளோ லிமிட் வைக்கணுமோ அவ்வளோ லிமிட்டில் இருக்கணும். ஆண்டவா, சூரிய பகவானே, இந்த மாதிரி நாட்டுக்கு ஆபத்துன்னா கொஞ்சம் காப்பாற்றணும். ஆண்டவா, நம்ம பாரத நாடு கொஞ்சம் முன்னுக்கு போனோன்னா பொம்பளைங்களுக்கு எவ்வளோ சமயம் வேணுமோ அவ்வளோ சமயம் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்துட்டா பாதிங்க ஜாஸ்தி ஆகும்.